சாரி. வினோத், நீங்க? எஸ், நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். இப்ப நான் உங்க கூட ஒரு வீட்டுக்கு வரப்போறேன். மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம். கமான், புறப்படு. 1 மினிட், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, சீக்கிரமா. பத்மா, இந்த வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? சமயக்காரன் மட்டும்தான் இருக்கான். அவன் கூட நான் கூப்பிட்டாதான் வருவான். ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? வேண்டாம். கொலைகாரனுக்கும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த குற்றவாளிக்கும் ஆதரவு கொடுத்தாலோ அடைக்கலம் கொடுத்தாலோ என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தெரியும். ஆனா நன்றி கடன் ஒண்ணு இருக்கே. பத்மா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு குறையலங்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இன்னும் 5 நிமிஷத்துல நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். என்கிட்ட இப்ப சுத்தமா பணம் கிடையாது. நான் இப்ப தலைமறைவா இருக்கேன். நான் வாழ்றதுக்கு அடிக்கடி பணம் தேவைப்படுது. நான் கேட்கிற நேரத்துல சொல்ற இடத்துல எவ்வளவு பணம் தேவையோ அதை கொண்டு வந்து கொடுத்தா போறோம். அதை நீதான் கொண்டு வந்து கொடுக்கணும். வேற யார்கிட்டையும் கொடுத்துறப்ப கூடாது. இந்த உதவி நீ செய்வியா? கண்டிப்பா செய்யறேன் வினோத். உங்களோட வாழ்ந்திருக்கேன். உங்க பணத்துல எவ்வளவோ சுகத்தை அனுபவிச்சிருக்கேன். என் சக்திக்கு உட்பட்ட எந்த உதவியும் செய்ய நான் எப்பவும் தயாரா இருக்கேன். அது போதும் பத்மா, நான் வர்றேன். பத்மா, அப்பப்ப நான் கான்டாக்ட் பண்றேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு புதுசா கல்யாணம் இருக்கு. இப்ப சமையல் தானே முக்கியம். ஆரம்பிச்சிட்டீங்களே? இன்னும் இல்லையே. அது ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் தானே. ஆமா, என்ன சமையல்? நான் இப்ப சொல்ல மாட்டேன். கையை முறிச்சு இப்ப அடுப்புல வச்சிருவேன். காதலுக்கு கை மட்டும் தானே தேவை. பேசாம போய் உட்கார போறீங்களா இல்லையா? எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் போயிடுவேன். எத்தனை தடவை? சலிக்கலையே. ஆமா, உங்களுக்கு எதுவுமே சலிக்காதுதான். எதுக்குங்க சாரி? இங்கதான் ஒண்ணுமே நடக்கலையே. இங்க ஒண்ணும் நடக்கல. நானும் ஒண்ணுமே பாக்கல. தேவி, நீ முழுசா தானே இருக்க? இவன் முழுசா தாங்க இருக்கா. அதுக்கு நான் கேரண்டி. வேணா செக்அப் பண்ணி பாருங்க. என்ன அனிதா, நீ கூட ஆரம்பிச்சிட்டியா? சரி, நான் டாபிக் சேஞ்ச் பண்றேன். ஆனந்த், உங்க பேரு எனக்கு ரொம்ப கோவம். ஏங்க, நான் எனக்கு பண்ண? என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிட்டு இந்த சின்ன இடத்துல இருக்கீங்களே, இந்த இடம் உங்களுக்கு எப்படி போதும்? இல்ல அனிதா, நாங்க 2 பேர் தானே, எங்களுக்கு எதுவுமே சௌரியமா இருக்கு. நோ 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 நோ, இன்னும் ஒரு வாரத்துல இந்த வீட்டை காலி பண்றீங்க. பண்ணிட்டு ஒரு சின்ன அழகான வீட்டுக்கு குடி போறீங்க. டைனிங் ஹால், கிச்சன், 2 பெட்ரூம்ஸ். எங்களுக்கு ஒரு பெட்ரூம் போதுங்க. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? அனிதா, யார் வீடு? எங்க அப்பா ஃப்ரெண்டோட வீடு. அது இப்ப காலியா தான் இருக்கு. பர்னிச்சர்ஸ்க்கு ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னும் 4 நாள்ல ரெடி ஆயிடும். எங்களால உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? தேவி வசதியா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அனிதா, இந்த ஜென்மத்துல நான் உனக்கு பட்டிருக்கிற கடனை என்னால தீர்க்கவே முடியாது. நோ சென்டிமெண்ட்ஸ். 2 பேரும் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெளியே போய் டின்னர் சாப்பிட்டு அப்படியே ஒரு சினிமாக்கு போறோம். ஓகே? உள்ள வரலாமா? வாங்க. உங்களை நாங்க எதுக்காக தேடி வந்திருக்கோம்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலங்க. அது சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாவே பேசுறீங்க. இந்த போட்டோவை பாருங்க. இது யாருன்னு தெரியும். பேரு வினோத். எனக்கு இவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டதுங்கிறத பத்தி நான் ஏற்கனவே கோர்ட்ல சொல்லியிருக்கேன். உங்க கோர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நாங்க படிச்சு பார்த்துட்டோம். இப்ப அவர் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காரு. நானும் பேப்பர்ல படிச்சேன். மறுபடியும் உங்களை தேடிட்டு வந்திருப்பாரு. வரல, நிச்சயமா வரல. இதுவரைக்கும் நான் அவரை சந்திக்கவே இல்ல. சார், உங்களுக்கு நான் உன்னை உறுதியா சொல்றேன், கொலைகாரங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் நான் என்னைக்குமே உடந்தையா இருக்க மாட்டேன். மிஸ்டர் வினோத் என்ன தேடிட்டு வந்தா முதல்ல போலீஸ்ல ஒப்படைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். வெரி குட். அடிக்கடி சந்திச்சு உங்களுக்கு நான் தொல்லை கொடுக்க வேண்டியது. பரவாயில்ல, நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம். ஓகே. என்னங்க, சொல்ல மறந்துட்டேனே. நேத்து ஒரு பெரிய அதிசயம் நடந்ததுங்க. என்ன? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம ஏரியாவுக்கு பஸ்ல வந்துகிட்டு இருந்தேனா, பக்கத்துல இருந்து உங்ககிட்ட எதையாவது லபக்குன்னு அடிச்சுன்னு வந்திருப்பேன். இல்ல, ஏன் ஹேண்ட்பேக்ல இருந்த சின்ன பர்ஸ அவ அடிச்சுட்டாங்க. பாருண்டாப்பா உலக மகா அதிசயத்தை. ஐயோ, பர்ஸை எடுத்தவளை கொண்டா அவளுக்கு பாராட்டு விழா நடத்தணும். ஆமா, பர்ஸ்ல எவ்வளவு வச்சிருந்த? 55 பைசா. அதுக்கு பேர் பர்சாடி. அந்த பர்ஸை எடுத்தாலே அவ 20 பைசா அலைய போறா. எதுக்கு? இந்த காலத்துல ஒரு காப்பி குடிக்கணும்னா கூட 75 பைசா வேணுமே. அடுத்த தரம் பஸ்ல போகும்போது 75 பைசா எடுத்துட்டு போறேன். மூஞ்சி பாரு. இந்தாங்க. தேங்க்ஸ். வரேன். 1 மினிட்.
தயவு செஞ்சு இனிமே என்ன தேடிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வராதீங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. போலீஸ் இந்த வீட்டை ராத்திரி பகலா கண்காணிச்சிட்டு இருக்கு. பத்மா, நான் உன்னை பார்க்கணும்னா எப்படியாவது எங்கேயாவது பார்க்கலாம். முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடுங்க ப்ளீஸ். இப்ப என்ன பண்ண போறீங்க? மணி 5:15 ஆச்சு. டிஃபன் சாப்பிட போறேன். டிஃபன் சாப்பிடுறதுக்கு முந்தி? டிஃபன் சாப்பிடுறதுக்கு முந்தி புரியலையே. என்ன பண்ண போறீங்க? ஓ உன்னையா? இப்ப நான் எந்த ஐடியாவோடையும் வரல. ஆமா, நீ என்ன எதிர்பார்க்கிற? அத சொல்லு. என்ன கட்டி அணைக்க போறீங்களோன்னு பயந்துட்டேன். பயம் எதுக்கு? உடம்பெல்லாம் வலிக்குதுங்க. இங்க ரொம்ப முரட்டுத்தனமா. ஓகே, ரொம்ப வலிக்காம உடம்பு நோகாம பூ மாதிரி பேசாம இருங்க. ஐயோ வலிக்குதுங்க. இப்ப ஒதுங்கி போயிட்டா இருட்டினதுக்கு அப்புறம் நெருங்கி வந்துதானே தீரணும். அப்ப பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இத பார். அட அழகா இருக்கே. இது உனக்கு என்னோட கல்யாண பரிசு. நானே போட்டு விடுறேன். வாட்ச்மேன், இந்த வீட்டு போன் நம்பர் என்ன? 844180. சொன்னேனே, ஏங்க வந்தீங்க? வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப்பா? ஆமா, நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணி அனிதாங்கிற ஒரு பொண்ணோட பேசணும். யார் அந்த அனிதா? அவளை பத்தி உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவளோட நான் என்ன பேசணும்? இதுல நான் என்ன எழுதி இருக்கிறோம் அதை அப்படியே பேசினா போறோம். நம்பர் 844180. ஹலோ, 844180. எஸ், அனிதா இருக்காங்களா? நான் அனிதா தான் பேசுறேன். என் பேரு பத்மா. நான் என் ஃபேமிலியோட மகாபலிபுரத்துல இருந்து வந்துட்டு இருந்தப்போ உங்க ஃப்ரெண்ட் தேவியா, அவங்களும் அவங்க புருஷனும் என் காரை நிறுத்தி மெட்ராஸ்க்கு லிஃப்ட் கேட்டாங்க. அப்படியா? ஆமா, என் கார்ல இடம் இல்லாததுனால என்னால ஏத்திக்கிட்டு வர முடியல. அவங்க மோட்டார் பைக் கெட்டு போய் இங்கிருந்து 22வது கிலோமீட்டர்ல இருக்காங்க. 22 கிலோமீட்டர்லயா?
ஆமா, உங்க போன் நம்பர் என்கிட்ட கொடுத்து இருட்டுறதுக்கு முந்தி உங்க காரை எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. உடனே போய் சொல்லு. நீங்க உடனே போறீங்கல்ல? சரி, நான் வண்டி எடுத்துட்டு போய் போறேன். தேங்க்யூ ஃபார் தி போன். எதுக்காக இப்படி போன் பண்ணி சொன்னீங்க? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். உடனே போயாகணும்.